இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹிந்தி வேர்ட் ஹோகயி. ஹோகயி ஆகிவிட்டது, முடிந்து விட்டது அப்படிங்கிற அர்த்தத்தில் ஹோகயிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஹோகயா அப்படிங்கிறது ஆண்பால் வார்த்தைகள் கூடயும் ஹோகயிங்கிறது பெண்பால் வார்த்தைகள் கூடயும் பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஹோகயி, தேர் ஹோகயி நேரமாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல தேர் அப்படிங்கிற வார்த்தை பெண்பால். ஸோ அதனால தான் ஹோகயின்னு சொல்லியிருக்கோம். தேர் ஹோகயா அப்படின்னு சொன்னால் அது தவறு. ஸோ தேர் பெண்பாலுங்கிறதுனால நேரமாகிவிட்டதுன்னு சொல்ல நினச்சா தேர் ஹோகயி அப்படின்னு தான் சொல்லணும். சஃபாயி ஹோகயி, சஃபாயி ஹோகயி சுத்தமாகிவிட்டது. ஸோ ஒரு வேலையை செஞ்சு சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் சஃபாயி ஹோகயி அப்படின்னு சொல்லலாம். தயாரி ஹோகயி, தயாரி ஹோகயி தயாராகிவிட்டது. ஸோ ஏதோ ஒரு ஒர்க் அசைன் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்ல நினச்சா தயாரி ஹோகயி அப்படின்னு சொல்கிறோம். யோஜனா சஃபல் ஹோகயி, யோஜனா சஃபல் ஹோகயி. ஸோ யோஜனா அப்படின்னு சொன்னால் திட்டம், பிளான் அப்படிங்கிறது அர்த்தம். சஃபல் அப்படின்னா வெற்றி. ஸோ உங்களோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, உங்கள் ஐடியா உங்கள் பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி சொல்ல நினச்சா ஹிந்தியில் யோஜனா சஃபல் ஹோகயி திட்டம் வெற்றியாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறோம். धन्यवाद।